வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விஜய் அவர்களது அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி கட்சி தொடங்கிய முதலாவது ஆண்டு மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக விழாவாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார். இதில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 75,000 நபர்கள் கட்சியில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் செய்ய வேண்டும் என்றும் இது ஆளும் கட்சியான திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் கூறியுள்ளார். இதுவரை அரசியல் கட்சியை நடத்தி வரக்கூடிய மற்ற கட்சியினர்களுக்கு விஜய் ஒரு முன் உதாரணமாக இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இன்று வரை விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. ஆனாலும் 25% வாக்கு வங்கியை வைத்திருப்பதாக, ஒரே ஆண்டில் தற்பொழுது வாக்கு வங்கியை வைத்திருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூறியிருந்த நிலையில் விஜய் அவர்கள் எந்த ஒரு கட்சியுடன் தானாக தேடி போய் கூட்டணி வைப்பதற்கு விருப்பத்தை தெரிவிக்க வேண்டாம், விஜயை தேடி பலரும் வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அதிமுக 3 முறை தூதுகள் அனுப்பப்பட்ட நிலையில் முதல்வர் பதவியையும் அல்லது துணை முதல்வர் பதவியையும் அல்லது 114 தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த 3இல் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும், அப்போதுதான் கூட்டணி என்றும் தெரிவித்துவிட்டார். பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த முதலாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தன்னுடைய கிளை நிர்வாக செயலாளர்கள் மூலமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியான முழுமையான தகவல்களை சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறார். மேலும் மார்ச் 1வது வாரத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் பாதியாக குறைக்கப்படும் என்றும் இதன் மூலம் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கான முதல்வராக இருப்பதுதான் சிறப்பு என்பதற்கேற்ப விஜய் அவர்கள் அந்த பாணியை தான் பின்பற்றுகிறார். எப்படி எம்ஜிஆர் அவர்களது புகைப்படம் இந்துக்கள் வீட்டில் இருந்ததோ, முஸ்லீம்களது வீட்டில் இருந்ததோ, கிறிஸ்துவர்கள் வீட்டில் இருந்ததோ, எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கான தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ, அதேபோல் விஜய் அவர்கள் செயல்படுவார் என்ற நம்பிக்கை தற்பொழுது மக்கள் மத்தியில் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணம் பணத்திற்காக அல்ல, மக்களின் சேவைக்காக இருக்கிறது என்று தாவேகாவின் நிர்வாகிகள் கூறுவது சரியா, அல்லது திமுகவினர்கள் விஜய் அவர்கள் பணத்திற்காகத்தான் அரசியலுக்குள் வந்துள்ளார் என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.